ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்துவாரி கிரியேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. ஃப்ரீ கிளாஸ் தானே இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை டெடிக்கேஷனோடு செய்கிறீங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரோ ஸ்டிச். ஆரோ ஸ்டிச்சில் வந்து 2 டைப் இருக்குது. டைப் 1 நீங்கள் வந்து மோஸ்ட்லி கற்றுக்கிட்டிங்கனாவே போதும். இது மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஸ்டிச் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து டைப் 1 மட்டும் உங்களுக்கு என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். ஜரி த்ரெட்டில் தான் போட போகிறோம். 2 பேரலல் லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். மிடில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்குமே நடுவில். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நான் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு நேராக இந்த இடத்துல நான் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேரலல் லைன் மேலே இருக்குது பார்த்தீங்களா? மேலே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ அது பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? சின்னதாக லாக் ஸ்டிச் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே. ஓகேவா? அதுக்கு பேரலாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஏரோ வந்து எப்படி வரும் அப்படின்றது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் இந்த ஸ்டிச் வரும். அது பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி லாக் ஸ்டிச் போட போகிறோம். நிறைய பேர் வந்து லாக் ஸ்டிச் வந்து சின்னதாக வர மாட்டேது, பெருசாக வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. லாக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் சின்னதாக அது பக்கத்துலேயே போடணும். அது போட்டிருக்க ஸ்டிச் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? நூல் எந்த இடத்துலையும் ஸ்டெக் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். அந்த பாயிண்ட்டுக்கு கீழே. ஓகேவா? அது பக்கத்துலேயே அதுலேயே கூட குத்தலாம். அதில் குத்தினா என்ன ஆகணும், நீரில் நம்மளுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும், பெரிய ஹோல் ஆயிரும். அதுக்காக தான் அதுக்கு பக்கத்துலேயே கீழே வந்து நீரில் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வந்து ஆரோ வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த நடு லைன் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைனை வந்து 2 த்ரெட் இருக்குது. அதை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கோங்க இது மாதிரி. ஓகேவா? எந்த அளவுக்கு அதை பிரிக்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம த்ரெட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த பேரலல் லைன் நம்ம எடுத்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அது பக்கத்துலேயே நம்ம வந்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டு மட்டும்தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். லாக் ஸ்டிச் போடலைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பிரிஞ்சிடும். இப்போ அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆரோ வில் வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்ருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கா, அது மாதிரி. இதுதான் வந்து ஆரோ ஸ்டிச். இன்னொரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பேரல் நம்மளுக்கு நடுவில் லைன் கிடச்சிருக்கிறதுனால ஜஸ்ட் மேலேயும் கீழேயும் மட்டும் நம்ம போட போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஆரோ ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆரோ ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். உங்களோட இன்னோவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளேஸ் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணோம் அதுக்குள்ளே. இப்போ அதுலேருந்து நீங்கள் அது பக்கத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீடியோவை இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே இது ஜஸ்ட் அந்த லைனை வந்து இது மாதிரி பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி உண்டாக ஒரு ஸ்டிச் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? இது மாதிரி தான் உங்களுக்கு லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நின்றோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லாக் ஸ்டிச் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பீட் ஒர்க் நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பீடு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வீடியோவில் காட்டுறது அப்படியே பாருங்கள். அந்த லைன்லேருந்து நம்ம மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த செயின் ஸ்டிச் பக்கத்தில் குட்டி ஓண்டு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கடுத்து வெர்டிக்கல் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். ஏற்கனவே நம்ம வந்து பெரிய செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆரோ வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து போட போகிறோம். ஸ்டிச் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ கிளாஸுன்றதுனால இந்த ஸ்டிச்சஸ் வந்து கட் பண்ணல. எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணிட்டு தான் வரேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ். ஓகே, இப்போ வந்து எண்ணாட் போட போகிறோம். எண்ணாட் போடுறது மட்டும் எப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ லாக் ஸ்டிச் போட்டோம். லாக் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு
இப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டுடலாம். ஓகேவா? ஏற்கனவே எண்ணாட் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டு நீங்கள் ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டிய ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் அண்ட் எண்ணாட் வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சுனா மட்டும் போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸ் இல்லை 10 ப்ளவுஸ் கிட்ட நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆரோ ஸ்டிச்சை வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம். இது டைப் 1 மட்டும்தான். நான் டைப் 2 உங்களுக்கு நான் சொல்லித்தரல. டைப் 1 மட்டும்தான். வேணால் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து டைப் 2 என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணால் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன நீடில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட். நம்ம யூஸ் பண்ணியிருக்க நீடில் வந்து துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். துலிப்லேயே 14 சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் எது உங்களுக்கு வாட்டமாக இருக்குது நீடில் அப்படின்றது பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு நீடிலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து ஒழுங்காக வராது. எந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த நீடிலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதனால் நீடிலை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. எண்ணாட் போட வர மாட்டுது. அதே மாதிரி சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு வருது. அதுதான் சில்க் த்ரெட்டில் நிறைய பேர் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட். இப்போ நீங்கள் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், அந்த நோஸ் பாயிண்ட்டில் த்ரெட்டை வெளியே எடுப்பீங்க. ஓகேவா? வெளியே எடுத்துகிட்ட பிறகும் திருப்பி அந்த நோஸ் பாயிண்ட்டை வந்து ஹெட் பார்ட் சொல்லுவோம்ல, அந்த ஹெட் பார்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் த்ரெட்டில் வச்சு அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா என்னாகும், உங்களுக்கு நூல் இது மாதிரி வந்து பிரிஞ்சு வரும். அப்படி இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் வெளியே எடுத்துகிட்ட பிறகு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கும் போது என்ன பண்ணுங்கள், அந்த ஹெட் பாயிண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நோஸ் பாயிண்ட்டு, அந்த ஹெட் பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வெளியே எடுத்துகிட்ட பிறகு அந்த ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா சர்ஃபேஸ், இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு த்ரெட் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிசுறு வராது. இப்போ பிசுறு வந்துருச்சு மேம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் புல் அண்ட் புஷ் மெத்தட். ஜஸ்ட் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி நீடியில் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி மேலே இழுக்கணும். கீழே இருக்க த்ரெட்டை வந்து ஜஸ்ட் வந்து இழுத்துட்ருக்கணும். திருப்பி மேலே இழுத்துட்ட பிறகு கீழே இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீடில் வந்து லூஸ் ஆகும். த்ரெட் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஆரோ ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து 3 கார்னர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த 3 கார்னர்ஸ்க்குமே நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். லாக் ஸ்டிச் வந்து சின்னதாக மட்டும்தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு த்ரெட் எப்படி இருக்கும்னா 4ஆக இருக்கும். ஓகேவா? பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 த்ரெட் வரும். அப்போ அதை வந்து 2ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணணும். எது வந்து கரெக்டான பாயிண்ட் அப்படின்றது பார்த்து 2ஆக இது பண்ணி ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டை மட்டும், ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 த்ரெட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். பெரிய செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? நீங்கள் லாக் ஸ்டிச் போட்ட பிறகு அந்த த்ரெட்டை வெளியே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்டிச்சஸ் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே லாக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் வந்து கிளாஸஸில் வந்து ஃபுல் வீடியோவாக ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் எடுத்தேன்னா அந்த ஒரு ஸ்டிச் மட்டும் சொல்லித்தர மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் ஒரு கிளாஸ்லேயே வர மாதிரி இருக்கும். பேசிக்லி இன்னும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் இருக்குது. அந்த 2-3 ஸ்டிச்சஸ்க்கு அடுத்து நம்மளுக்கு வந்து லோடிங் டைப் வந்துடும். எம்போஸ் லோடிங், ஃப்ளாட் லோடிங் அதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸாக இருக்குது. அந்த டவுட்ஸ் வந்து நான் இப்போ இதுக்கு வந்து எண்ணாட் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இதே மாதிரி தான், ஆனால் 4 ஸ்டாண்ட்ஸாக வர்றதுனால த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடும் வந்து 2 த்ரெட் வரும். ஓகேவா? அதில் வந்து ஒரு த்ரெட் இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுருவோம். இதில் 2 த்ரெட் வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும் போடுறதுக்கு. ஆனால் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் கற்றுக்க வேண்டியது செயின் ஸ்டிச் போட்டு கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணாட் வந்து எப்படி போடுறது அப்படின்றது தான் கற்றுக்கணும். எண்ணாட் வந்து பெருசாக போடாமல் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சின்னதாக போடுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி த்ரெட் கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் எண்ணாட் போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து எண்ணாட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டிச்சஸாக இருக்கட்டும் ஈஸியாக எண்ணாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 ஆரோ ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுக்கனால அது பார்க்குறதுக்கு நம்ம வந்து பேரலல் லைன் போட்டதுனால அது பார்க்குறதுக்கு ஈக்குவலைஸாக இருக்குது. ஆனால் கீழே வந்து நம்ம லைன் போடாமல் அதை போட்டுக்கனால நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு எண்ணாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் த்ரெட் L1,
இது வந்து செகண்ட் த்ரெட் L2. ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வந்து செகண்ட் த்ரெட்டுக்குள்ளே நீடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் த்ரெட்டை பிடிச்சி இது மாதிரி இழுக்கணும். செகண்ட் த்ரெட்டை கீழே வந்து இழுக்கணும். அவ்வளோதான். எண்ணாட் வந்து ஈஸியாக போட்டோம். கீழே இது மாதிரி போட்டுட்ட பிறகு ஜஸ்ட் கீழே இருக்க த்ரெட்டை வந்து பிடிச்சி இது மாதிரி இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆரோ ஸ்டிச் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆரோ ஸ்டிச் போடும்போது இந்த 2 விஷயம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு லாக் ஸ்டிச் இருக்கணும். அந்த லாக் ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம வந்து செகண்ட் லைனுக்கு வந்து பேரலல் லைன் இருக்குது பார்த்திங்களா, வெர்டிக்கல் லைனை நம்ம பிரித்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்த கரெக்டாக வந்து மிடிலாக வச்சு போடணும். இது 2 தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம கிளாஸில் இருக்க எல்லாருமே வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு கிளாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற கமெண்ட் வந்து நீங்கள் போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.